ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம மஸ்கட்லேருந்து ஒரு முக்கியமான பதிவு இன்றைக்கி. ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கதை வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப கொஞ்சம் கருப்பாக இருக்காப்புல ஒரு பையன். மற்ற பசங்கள்லாம் கொஞ்சம் கலராக இருக்காங்க. அதில் ஒரு பையன், அந்த பையன் கருப்பாக இருக்க பார்த்துட்டு அந்த பசங்களை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. என்ன அந்த பையன் கருப்பாக இருக்கானே, அவனோட வித்தியாசமே பார்த்துட்ருக்காங்க ஸ்கூலில். பார்த்த டீச்சரும் சரி, டீச்சர்ஸ் பசங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமே பார்த்துட்ருக்காங்க அந்த பையனை. அந்த பையன் ரெகுலராக போகும்போது ஏன் நம்ம மட்டும் வித்தியாசமான கலராக இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டுருக்கான். அப்போதைக்கும் ஒரு பலூன் விற்கிறவர் கூட வானத்தில் வந்து பலூனை கூட கருப்பு கலர் பலூனை பறக்க விட மாட்டாரு. மஞ்சள் கலர் விடுறாரு, எல்லோ கலர் விடுறாரு, ஒயிட் கலர் விடுறாரு, ப்ளூ கலர் விடுறாரு. அதையும் வானத்தை நோக்கி பார்க்குறான். என்ன நம்மளாலேயே வானத்தில் பறக்க முடியாதோ, எல்லா கலரும் வானத்தில் பறந்துட்டுருக்கு, நம்ம கலர் மட்டும் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு நாள் போய் கேட்குறேன் அந்த பலூன்காரன். ஆனால் என்னென்னா, வானத்தில் கூட இங்கே ஸ்கூலில் தான் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வெளியே பலூன் விற்றுட்ருக்கீங்க, நீங்கள் கூட வானத்தில் கலர் கலரான பலூன்லாம் விட்றீங்க, ஒரு கருப்பு கலர் பலூனை பறக்க விடலாம்னா அப்படின்னு. அவனுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கு. அவனுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு கருப்பு கலர் பலூனை விட்டுருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்ணா அப்படின்னு. அப்போ அந்த பலூன்காரர் சொல்கிறாரு, வானத்தில் பறக்கிற பலூன் கலர்லாம் வேணால் வித்தியாசம் கலராக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள உள்ளது எல்லாமே ஒரே ஏறுதாப்பா, அந்த ஏர் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் பறக்க விட்டுட்டுருக்கு, அது நீ எதுவும் நினச்சிக்காத, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன போல் கருப்பு கலர் பலூன் ஒன்று தர்றேன். உடனே அடுத்த நாள் கருப்பு கலர் பலூனை வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல் பண்ணி அந்த பையன் வெளியே வந்தோடனே கருப்பு கலர் பலூனை கையில் கொடுக்குறாப்புல. அந்த பையன் சந்தோஷமாக அந்த பலூனை எடுத்துக்கிட்டு அந்த ஊரே சுற்றி வர்றான். நம்மளாலேயும் பறக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த உலகத்தில் வந்து கலர் எந்த கலர் வேணால் இருக்கலாம், யார் எப்படி வேணால் இருக்கலாம், எல்லாருமே ஒன்று தான். யாரும் மேலே இந்த ஆளுத்தையும் நினச்சிக்க வேணாம், அவங்கவுங்க மனசுக்குள்ளே மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. யாரும் அந்த மேலே இங்கேயும் நினச்சிக்க தேவையில்ல, எல்லாமே ஒரே எல்லாருமே ஒன்று தான் இங்கே உலகத்திலே. அதனால் யாரும் தாழ்த்தி நினச்சிக்க வேண்டாம், உயர்த்தி நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக நினைங்க. ஆமாம், ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன்றது ஜஸ்ட் இந்த கலரில் தான் தவிர மற்ற நம்ம உடம்புல இருக்கிற அர்த்தம் எல்லாமே ஒரே இது சகப்பு தான். ஸோ இதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஸோ நம்ம தான் ஹீரோ. ஸோ நம்மளை யாரும் கீழே இறக்கி பேசினா நாம் ஒன்றும் கீழே இறங்கிட மாட்டோம். ஸோ மேலே வந்துடுவோம். ஸோ இந்த பாசிட்டிவோட இந்த வீடியோ முடிப்போம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். தேங்க்யூ.